தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 91 அதிகாரம் 7வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதாவது நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் அதனால் நமக்கு ஒரு தீமையும் அணுகாதுன்னு சொல்லி இன்றைக்கி வாக்கு பண்ணுறார். ஏன்னா கர்த்தர் நம் வலது பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறார் இல்லையா, அதனால் நாம் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அன்றைக்கி தாவீது சொன்னது போல், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னு இன்றைக்கி நாமும் அதை விசுவாசத்தோடு சொல்லலாம். ஏன்னா இந்த 91ஆம் சங்கீதமே பாதுகாப்பின் சங்கீதம் இல்லையா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் மறைவில் இருக்கிற நமக்கு தேவன் ஒரு உயர்ந்த பாதுகாப்பும் அடைக்கலம் கோட்டையும் அரணுமாக இருக்கிறார். அதனால் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. எத்தனை பேர் நமக்கு விரோதமாக வந்தாலும் அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஏன்னா இந்த வசனத்துக்கான பதிலை வேதத்தில் நிறைய முறை இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படியெல்லாம் பாதுகாத்து அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தார், அவங்கள எப்படி வாழ்ந்திருக்க செய்தார், அவர்கள் மத்தியில் எப்படி அற்புதத்தை செய்தார்னு நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் பார்க்கும்போது, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதற்பேரானவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்தின் தேவர்கள் மேலே நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் என்றார். அப்போ பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே வரவிடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். தேவனை ஆராதிக்க மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடும்படி கேட்கும் போதெல்லாம் அவன் இருதயத்தை கல்லாக வச்சு கொண்டிருப்பான் இல்லையா. அவங்கள அனுப்பாமல் தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ 10 வாதையினாலே கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தினரை வாதிக்கிறார். அதில் 10வது வாதை தான் இந்த முதல் பேரானவர்களை எல்லாம் கர்த்தர் அதம் பண்ணுகிறார் இல்லையா. அதில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். எகிப்தில் இருக்கிற தேசம் எங்கும் கடந்து போய் அந்த தேசத்தில் இருக்க மனிதர் முதல் மிருக ஜீவன் வரையில் இருக்க எல்லா முதற் பேரானவைகள், முதலாவது பிறந்தவைகளை எல்லாவற்றையும் தேவன் சங்கரித்து அதை அதம் பண்ணி போட்டு எகிப்தின் தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த இரத்தத்தை உங்களுக்காக அடையாளமாக இருக்கும்படி இந்த பூசுங்கள்னு சொல்கிறார். அதாவது ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை என்ன பண்ணோம், அதை வெட்டி அதனுடைய இரத்தத்தை எடுத்து எந்தெந்த வீட்டில் அந்த ஆடுகள் வெட்டப்படுதோ அந்தந்த வீட்டின் நிலைக்கால்களிலே வாசற்படியிலும் அந்த நிலை சட்டத்தின் மேலேயும் ரத்தத்தை தெளிக்க சொல்கிறார். அப்படி இருக்கும்போது சங்காரத்தூதன் அந்த எல்லையை கடந்து போகும்போது அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வீட்டை மாத்திரம் விட்டு மற்ற எல்லைகளிலெல்லாம் போய் அந்த எகிப்து ஜனங்களில் முதற் பேரானவைகளை எல்லாவற்றையும் அழித்து போடுறாருன்னு பார்க்குறோம். அந்த இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து போவேன் என்று எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அந்த வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் சொல்கிறார். அந்த வாதை உங்களுக்குள்ளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அது வராது. ஏன்னா அவங்க ஆட்டுக்குட்டியானவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அந்த நாளிலே பூசின போது அவங்க நிலைக்கால்களில் நிலைச்சட்டத்தில் வாசற்கால் நிலைக்காலில் பூசின போது சங்காரத்தூதன் அதை கடந்து போகிறான். அதனால் அங்கே இருக்கிறவங்க மாத்திரம் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். இப்போ பார்த்தீங்களா, இந்த வசன கிரியை செய்து உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும், அப்போ அந்த ஜனங்க 1000 எகிப்து ஜனங்க முதற் பேரானவைகள் மரித்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அருமையாய் பாதுகாத்தார்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், மனுஷர் முதல் மிருகம் வரை ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்த பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவா காலத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. நோவா காலத்திலையும் வாழ்ந்த மனிதர்கள் அசுத்தத்திலையும் பாவத்திலையும் காம விகாரத்திலையும் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய கோபம் எழுந்து ஜலத்தினாலே இந்த பூமியை அழிப்பேன்னு நோவாக்கு சொல்லி நோவாவை ஒரு பேழை செய்ய சொல்கிறாரு. அப்போ அதில் எல்லா ஜோடாய் அதில் எல்லா உயிரினங்களையும் அதில் ஏற்ற வைக்கிறாரு. பேழைக்குள்ளே நோவாவுடைய குடும்பம் 8 நபர் மாத்திரமும் இந்த உயிருள்ள ஜீவன்கள் 7 ஜோடிகளை அதில் வைத்து பாதுகாக்கிறத பார்க்குறோம். அப்போ ஜலப்பிரவாகம் 40 நாள் மழை விடாமல் பெய்து ஜலப்பிரவாகம் பூமியை மூழ்கி போடுது. அப்போ எல்லா விதமான சகல ஜீவ ஜந்துக்களும் மனுஷர்களும் அதில் மரித்து போகிறாங்க. ஆனால் நோவாவுடைய குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் பாதுகாத்தார்.
அப்போ இப்போ பாருங்கள், வசனம் கிரியை செய்து அப்போ நமக்கு பக்கத்தில் 1000 பேரும் நம் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது. ஏன்னா தேவனுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிற நமக்கு தேவனே உற்ற துணையும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அவர்தான். அரணும் கோட்டையும் நமக்கு அவர்தான். அதே போல் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தில் பார்க்கும்போது, இங்கே கானானை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாக வேவு பார்க்கறதுக்கு 12 ஜாதியிலிருந்தும் ஆட்களை அனுப்புவாங்க, 2 பேராக இல்லையா. மோசேவும் ஆரோனும் அனுப்புவாங்க கானான் தேசத்தில் போய் அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்து வரும்படியாக. ஆனால் அங்கே போய் பார்த்தவங்க அதை பார்த்து தவறான செய்தியை சொல்லி ஜனங்களுக்கு கலக்கத்தை உண்டாக்கி பயத்தை உண்டாக்கி தேவனுக்கு எதிராக அவங்கள முறுமுறுக்க வச்சுருவாங்க. இது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருந்ததுனால அந்த முறுமுறுத்த அனைவரையும் வாதையினாலே வாதித்து அவ்வளோ பேரும் மரித்து போகிறாங்க. அப்போ எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாக அத்தனை பேரை மரித்து போகிறாங்க. 20 வயதுக்கு உட்பட்டவங்க மாத்திரம்தான் உயிரோடு கர்த்தர் வைக்கிறார். அதில் காலேபு யோசுவாவை தவிர மீதி எல்லாமே வாலிபர்கள் தான். மீதி முதுமை வயதில் இருந்தவங்க எல்லாருமே மரித்து போகிறாங்க. அந்த வாதையினாலே அவர் எல்லாரையும் கொன்று போடுகிறத பார்க்குறோம். இதுதான் என்னாகும் 14ஆம் அதிகாரம் 37-38 சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய்னா யாருக்கு விரோதமாய்? மோசே ஆரோனுக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. முறுமுறுக்கும்படியாக அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியிலே வாதையினாலே செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபு மாத்திரம்தான் உயிரோடு இருந்தார்கள்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தர் யாரை உயிரோடு வைக்கணும்னு தேவன் அறிந்திருக்கிறார் இல்லையா. பொல்லாங்கு செய்கிறவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் தேவனுடைய அற்புதத்தை அடையாளத்தையும் அதிசயத்தையும் பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்க சடுதியாய் அங்கே போய் பார்த்து அந்த வேவுக்காரர்கள் சொன்னதை வைத்து என்ன பண்ணுறாங்க? தேவனையை தூஷிக்கிறாங்க, மோசேவை ஆரோனையும் தூஷிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய கோபம் எழுந்து அவங்கள எல்லாரையும் பாதித்து போட்டதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கும் இறங்குகிற தேவன். அவர் இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன். தேவனை நோக்கி நீங்கள் கதறி உங்கள் விண்ணப்பத்தை வைக்கும்போது உங்களுக்கு தேவன் பதில் செய்வார். விசுவாசிங்க. சங்கீதம் 32:6 சொல்லுது, இதற்காகவே சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பாவத்தையும் மீறுதலையும் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை அந்த பாவ சாப கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குவார். சகாயம் கிடைக்கும் காலம். தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவரிடத்தில் ஒத்தாசை வரும். அந்த நேரத்தில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். இந்த பூமியில் எவ்வளோதான் ஜலப்பிரவாகம் போல பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் அது நம்மை அணுகாது. இதுதான் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால் விசுவாசிங்க. உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் எந்த ஒரு சேதமோ எந்த ஒரு தீங்கும் உங்களுக்கு வராதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாப்பார். விசுவாசிங்கள். ஆமேன்.